friends, welcome back to Ramya Sayengar Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு ஸ்வீட் தாங்க செஞ்சு காமிக்க போறேன். ஒன்னு வந்து ஆக்ரா பேட்டா, இன்னொன்னு வந்து காஷி அல்வா. சோ இந்த ரெண்டு ஸ்வீட்டையும் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்க பார்க்கறீங்களா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स, வாங்க ஸ்வீட் எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெள்ளை பூசணிக்காயை ரெண்டா கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிக்கங்க. பூசணிக்காயை ரெண்டா கட் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு பகுதியை எடுத்து வச்சிடலாங்க. இன்னொரு பகுதியை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்லைஸ் போடுறதுக்கு ஈவனாக ஸ்லைஸ் போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நடுவில் குறுக்க கட் பண்ணிக்கோங்க. நடுவில் இருக்கிற அந்த விதையெல்லாம் க்ளீனாக கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ பின்னாடி இருக்கிற அந்த தோலை எடுத்துடலாங்க. எல்லாத்துலேயும் இதே மாதிரி தோலெல்லாம் சீவிடலாம். எல்லாத்துலேயும் தோலை கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த சைஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். எல்லா பூசணிக்காயும் கட் பண்ணிட்டோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு ஒரு ஃபோக்கால் இந்த மாதிரி 4 பக்கமும் குத்தி விட்டுடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஜூஸ் ஜீரா பாவில் தான் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அந்த ஜூஸ் வந்து உள்ளே வந்து இறங்கும். ஸோ எல்லா அந்த பீசஸ்லேயும் இந்த மாதிரி ஃபோக் வச்சு குத்தி எடுத்துடுங்க. எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் தண்ணியை வந்து பாதி அளவு ஃபில் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சுண்ணாம்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விடுங்க. இந்த சுண்ணாம்பு தண்ணியில் தாங்க நம்ம அந்த பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சோக் பண்ண போகிறோம்.
ஒரு 8 to 12 ஹவர்ஸ் வந்து இதை ஊற வைக்கணுங்க. எதுக்காக இப்படி சுண்ணாம்பு தண்ணியில் ஊற வைக்கிறோம் அப்படின்னா, இது வந்து வேக வைக்கும் போது கொல கொலன்னு ஆகக்கூடாது, ஒரு கெட்டித்தன்மை கிடைக்கும். நீங்கள் இதில் வந்து 12 ஹவர்ஸ் மினிமம் ஊற வைக்கணும். அப்போ தான் இந்த காய் வந்து நல்லா அப்படியே கெட்டியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேக வச்சாலும் ஒன்றுமே ஆகாது. பாருங்கள், ஆஃப்டர் 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் பார்க்குறேன் எப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து சுண்ணாம்பு தண்ணியிலேருந்து எடுத்துட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் ஆகுது நல்ல தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தாராளமாக தண்ணி விட்டு நல்லா க்ளீனாக அந்த சுண்ணாம்பு தண்ணி இல்லாத அளவுக்கு வாஷ் பண்ணிடுங்க. இப்போது நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்து வச்சுடுங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணியில் வேக வைக்கணுங்க நம்ம பூசணிக்காயை. அதனால் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கும் போது எல்லா காயையும் எடுத்து உள்ளே போட்டுடலாம். நம்ம இந்த காய் வந்து நல்லா வேகணுங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எப்படி ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். கிளாஸ் டைப் வரும். அது நீங்கள் எடுக்கும்போது அப்படியே நல்லா ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு பீஸ், அந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. மினிமம் ஒரு 30 மினிட்ஸாவது ஆகும். நிதானமாக அதை வந்து குக் பண்ணணும். வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஃபோக் வச்சு குத்தி பாருங்கள். ஈஸியாக அந்த ஃபோக் வந்து உள்ளே போச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் கிளாஸ் டைப் வந்துருச்சு. ஸோ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இந்த தண்ணியிலேருந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. இந்த கேசர் பேட்டா பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆகுங்க. ஸோ 2 days டைம் எடுத்துக்கிட்டு இதை பண்ணுங்கள். ஃபில்ட்ரு பண்ணின பூசணிக்காயை ஒரு பிளேட்டில் போட்டுடுங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஜீரா செய்யலாம். அதே பாத்திரத்தில் நான் வந்து 1/2 கிலோ சுகர் எடுத்துருக்கிறேன். 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சுகர் வந்து நல்லா கரையட்டும். கரைஞ்சதும் நம்ம பூசணிக்காயை எடுத்து இதில் போட்டுடலாம். இதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்லணும்னா, நீங்கள் வந்து எவ்வளவு அந்த பூசணிக்காய் எடுத்துருக்கிறீங்களா, இப்போ 1 கிலோ மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறீங்கன்னா 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ உங்களுக்கு தேவைப்படுங்க சுகர். ஏன்னா இதுக்கு மெயின் வந்து சுகர் தான். நான் வந்து கிட்டத்தட்ட அது 1 கிலோ இருக்கும். அதனால் நான் ஒரு 1/2 kg சேர்த்துக்கிறேன். நான் சுகர் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ வந்து குங்குமப்பூ, இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காகவும் நல்ல கலர் வருங்க. இதை போட்டுட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த ஜீராவில் கலரே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு எனக்கு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் குங்குமப்பூ. பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு. இதுக்கு மெயின் வந்து நீங்கள் சுகர் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். நான் வந்து சுகர் கம்மின்றதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். பாருங்கள் நல்லா வெந்திருக்குங்க. இதுவும் வந்து நீங்கள் அந்த சிரப்பு அந்த காயோட வேகும் போது கிளாஸ் டைப்பில் தெரியும் உங்களுக்கு. இதோட பதம் என்னன்னா, நம்ம போட்ட சுகர் வந்து ஒரு கம்பி பதம் வரைக்கும் ஆகும். ஸ்டிக்கியாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம். அந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கிளாஸ் டைப்பில் இருக்குது. உங்களுக்கு அப்படி தெரியலன்னா கரண்டியை வந்து இப்படி எடுத்து பாருங்கள், ட்ராப்பாக விழுது பாருங்கள். இது கரெக்டான ஸ்டேஜ். அந்த சுகர் வந்து நூல் மாதிரி விழும். அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய கேசர்
பேட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்றா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபில்ட்ரு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஜீரா வந்து கீழே விழணும். இல்லைனா நீங்கள் டைரெக்டாக பிளேட்டில் வச்சிங்கன்னா பிளேட்லேயே ஒட்டிக்கும். எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்பியோ ஒரு சல்லடையோ எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சுட்டு அது மேலே ஒன்றா நீங்கள் வந்து இந்த பேட்டாவை வச்சுட்டிங்கன்னா சூப்பராக ட்ரை ஆகிடும். இதுவும் வந்து ஒரு நைட் ஆகும் உங்களுக்கு ட்ரை ஆகிறதுக்கு. பாருங்கள், நம்மளுடைய கேசர் பேட்டா ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சவுண்டு கேட்கணுங்க. நீங்கள் போடும்போது கரெக்டான சவுண்டு கேட்கணும். அதுதான் கரெக்டான பர்ஃபெக்டான கேசர் பேட்டா. பூசணிக்காவை நம்ம ஜீரா பாவில் வேக வச்சோங்க. அது மிச்சம் இருக்குது. இதில் வந்து நம்ம அதே பூசணிக்காயை துருவிட்டு காஷி அல்வான்னு செய்வோம். ஸோ அதை யூஸ் பண்ணலாம். வேக வச்ச தண்ணியையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி இப்போ இன்னொரு டிஷ்ஷு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ மீதி பாதி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த பூசணிக்காயும் சேம் அதே மெத்தடில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இப்படி குறுக்க கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துடுங்க. தோலை நல்லா சீவிக்குங்க. இதை வந்து இந்த மாதிரி துருவிக்கலாங்க. துருவல் வச்சு நீங்கள் நல்லா துருவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி துருவிக்குங்க. ரொம்ப சின்னதாகவும் பண்ணிடாதீங்க. இது வந்து மீடியம் சைஸு. இந்த சைஸில் இருக்கிற துருவல் வச்சு துருவிடுங்க. பாருங்கள், இப்படி இருக்கணுங்க. துருவினதை நான் ஒரு கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். 1 கப் அளவு இருக்குது எனக்கு. அந்த ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதே தண்ணியில் தான் இந்த துருவி வச்சுருக்கிற பூசணிக்காயும் நான் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கிறேன் நான். இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஃபில்டர் பண்ணிடலாம். கொஞ்சமும் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா டைட்டாக அழுத்தி விட்டு ஃபுல்லாக அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. நாலு பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எல்லாம் ஃபில்ட்ரு ஆகிடும். ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டிங்கன்னா சுத்தமாக ஃபில்ட்ரு ஆகிடும். கடாய் எடுத்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் சூடானதும் கேஷ்யூ நட், அதாவது முந்திரி, அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் திராட்சை, அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக ப்ரௌன் ஆனதும் எடுத்து வச்சிடலாம். இந்த நெய்யில் நம்ம ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 to 3 minutes நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அந்த இருக்கிற கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கும், அதுவும் வந்து ட்ரை ஆகிடும். பாருங்கள், நல்லா சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஜீரா பாவு, நம்ம கேசர் பேட்டா பண்ணியிருந்த பாவு இருந்துச்சு இல்லையா, அந்த ஜீரா பாவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சுகரே எனக்கு போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் சுகர் வேணால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இந்த டேஸ்ட் ஓகே. ஸோ நான் இதோடு நிறுத்திக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes நல்லா பாயில் ஆகட்டும். அந்த சிரப்போடு நல்லா வேகட்டுங்க. நான் இன்னும் கொஞ்சம் கூட குங்குமப்பூ மேலே தூவி இருக்கிறேன். ஆக்சுவலாக காஷி அல்வாவுக்கு ஏலக்காய் பவுடர் போட மாட்டாங்க. நான் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் எங்களுக்கு இஷ்டன்றதுனால நான் கொஞ்சமாக ஏலக்காய் ஃப்ளேவர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஏலக்காய் ஃப்ளேவர் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 3 to 5 minutes நல்லா வேகட்டும். அடிக்கடி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்குங்க.
இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கோடம் அதாவது முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட பாதாம் இருந்தால் கூட ஃப்ரை பண்ணிவிட்டு இதே மெத்தடில் மேலே போட்டு விடுங்க. சூப்பராக இருக்கும். நம்மளுடைய காஷி அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. சிம்பிளான அல்வாங்க. இது ரொம்ப ஈஸியான அல்வா, ரொம்ப டேஸ்டியான அல்வா கூட. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பூசணிக்காவா அப்படின்னு சில பேர் வந்து ஒதுக்குவாங்க. பட் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பூசணிக்காய் மாதிரியே தெரியாது. ஒரு கேரட் அல்வா மாதிரி இருக்கும். ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்மளுடைய 2 ஸ்வீட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய 2 டிஷ், அதாவது ஒன்று வந்து காஷி அல்வா, இன்னொன்று வந்து ஆக்ரா பேட்டா. ஆக்ரா பேட்டா வந்து நார்த் சைடில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட் இது. ஸோ இந்த 2 டிஷ்ஷையும் உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.